வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவின் அடுத்த விக்கெட்டை தூக்கப் போகிறதா திமுக? அமைச்சர் ஏவாவேலு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே கண்டிப்பாக நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நேரத்தில், அதாவது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசு தனது கூட்டணி வலுவாக அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கப்பட்டதா. அதே நேரத்தில், அதாவது ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழக முதலுமே தனது பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே தேர்தலில் நேரத்து கட்சி காவலர் என்பது போல ஒரு புதிய ஒன்று இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலொற்றி அரங்கேறி வரும் மாற்றங்கள் எல்லாம் அரசியலை நோக்கி நகர்ந்து வருகிறதா. அதாவது பல ஆண்டுகளாகவே ஒரு குறிப்பிட்ட கொள்கை அல்லது தலைமையின் கீழ் பயணித்த மூத்த தலைவர்கள் மற்றும் யாரும் எதிர்பாராத வகையில் மாற்றுமுகமாக தாவுவது என்பதும் இந்த தேர்தலில் ஒரு சனி சிறப்பாக மாறியிருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட தூண்களோ சரிந்து விழுவது அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடையே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வரிசையில் தான் அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த தலைவர் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததும் முதல் அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ் அணியின் முக்கிய முகங்கள் கூட, அதாவது மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோரோல் திமுகவில் ஐக்கியமானதும் அடுத்தடுத்த திருப்பங்களாக பார்க்கப்பட்டு வந்தது. அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியாக அறியப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் இணைந்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு உச்சக்கட்ட கிளைமாஸாக இது நிகழ்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் முதல் மாவட்ட அளவிலான முக்கிய புள்ளிகள் வரை பலரும் உதயசூரியன் சின்னத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். இந்த சூழல்தான் அதிமுகவின் மற்றொரு மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை திமுகவில் இணையப் போவதாக கசிந்த செய்திதான் சேலம் மண்ட அரசியலிருந்தே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது சேலம் மாவட்டத்தில் கடந்த முறை இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க துடிக்கும் திமுகவிற்கு செம்மலை போன்ற ஒரு சீனியர்கள் தலைவரின் வருகை என்பது ஒரு பலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த முறை கண்டிப்பாக திமுக தலைமையில் சேலம் மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் ஏவாவேலு இந்த முறை சேலத்தில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய கடுமையான உழைத்து வருகிறாராம். அதாவது கடந்த தேர்தலில் சேலத்தில் 11 தொகுதிகளை ஒன்றை மட்டுமே திமுக வென்ற நிலையில் இந்த முறை குறைந்தது 10 இடங்களையாவது கைப்பற்ற வேண்டும் என்பதில்தான் வேலு அவர்கள் உறுதியாக இருக்கிறார். இதற்காகத்தான் அதிமுகவின் பலமாக வீரர்களை கண்டிருந்து அவர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் வியூகத்தை அவர் செயல்படுத்தி வருவதாக கூறப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்தான் இருப்பினும் ஓபிஎஸ் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் திமுகவிற்கு இசை தெரிவித்தது என்ற போதிலும் செம்மலை இதுவரை அந்த முடிவை எடுக்கவில்லை என்று தெரிகிறதா. ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர் அதிமுகவின் மீதான தனது விசுவாசத்தை கைவிட தயாராக இல்லை என்றே தகவல் தெரிவிக்கிறதா. அதாவது தமிழகத்தில் 5 முனை போட்டியில் மூத்த தலைவர்களில் இந்த இழுபறி ஆட்டங்கள் தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக தமிழகத்தில் ஏற்படுத்தும் என்றுதான் பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.